ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிஸ்டர்பாதி சேனல். நம்ம இன்னைக்கு அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொயட்ரி அப்ரிசியேஷனுக்கு ரிலேட்டடான டேர்ம்ஸ்லாம் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொயட்ரி அப்ரிசியேஷன் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஈஸியாக ஒரு போயமா அப்ரிஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஒரு போயமோட ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கான டேர்ம்ஸ்லாம் என்னென்ன, அதாவது ஒரு பொயட்ரி அப்ரிசியேஷனுக்கான டேர்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஸ்டான்ஸா. ஸ்டான்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போயம்ல இருக்க லைன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 16 லைன் போயம்ஸ் இருக்கு, 24 லைன்ஸ் போயம் இருக்குன்னா அதை பிரிச்சு பிரிச்சு நம்ம சொல்றோம் இல்லையா, 4 லைன்ஸ்ல இல்லை 16 லைன்ஸ்ல அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. அந்த அந்த 60 லைன்ஸ் இல்லை 24 லைன்ஸையும் ஒரு கேப் கொடுத்து நம்ம சொல்றோம் இல்லையா. 4 லைன்ஸ், 8 லைன்ஸ், 16 லைன்ஸ், 32 லைன்ஸ் அப்படின்னு இருக்கு, இல்லை 100 லைன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா. 4 லைன்ஸ், 8 லைன்ஸ், 6 லைன்ஸ், 16 லைன்ஸ், 32 லைன்ஸ் அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்றோம். போயம்ல ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோஸ்ல அதுக்கு பேர் என்னன்னா பேராகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது கப்லெட். கப்லெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டான்ஸாவோட லாஸ்ட் 2 லைன்ஸ் இல்ல ஒரு 2 லைன் ரைம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சென்டென்ஸ், பொயட்ரி லைன் இல்ல, ஆனா இது வந்து ரைம் ஆகுது பாருங்க. த கேட் சாட் ஆன் த மேட், கேட் சாட் மேட், இது ரைம் ஆகுது இல்லையா. ஸோ இது கப்லெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்டான்ஸானா என்னது, ஒரு போயம்ல இருக்க குரூப் ஆஃப் லைன்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸோட நம்ம பிரிச்சு பார்க்கறோம் அப்படின்னா அது ஸ்டான்ஸா. கப்லெட்னா என்னது, ஒரு போயம்ல இருக்க இல்ல ஒரு ஸ்டான்ஸால இருக்க லைன்ஸ் வந்து ரைம் ஆகுது அப்படின்னா அது கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப குவாட்ரைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டான்ஸா, ஒரு 4 லைன் ஸ்டான்ஸா ஒரு குறிப்பிட்ட ரைம் ஸ்கீமோட வருது அப்படின்னா அது குவாட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். அது 2 விதத்துல வரும். ஏபி ஏபின்னு வரும், இல்ல ஏஏ பிபி அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கு பேர் என்னது, குவாட்ரைன் அப்படின்னு அர்த்தம். குவாட்ரைன்னா ஒரு 4 லைன் ஸ்டான்ஸா யூஸ்வலி ஒரு ஸ்பெசிபிக் ரைமோட வரும், அதுதான் குவாட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஏபி ஏபின்னு வரும், இல்ல ஏஏ பிபி அப்படின்னு வரும். அந்த போயமோட லென்த்தை பொறுத்து அந்த குவாட்ரைன் மாறும். அடுத்தது செஸ்டெட். இப்போ செஸ்டெட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, செஸ்டெட்னா என்ன அப்படின்னா, ஒரு 6 லைன் ஸ்டான்ஸா இல்லை அந்த சானட்டோட ஃபைனல் 6 லைன்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செஸ்டெட் அப்படின்னா. செஸ் அப்படின்னாலே 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சானட் அப்படின்னா 14 லைன் போயம், செஸ்டெட் அப்படின்னா 6 லைன் ஸ்டான்ஸா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல ஃபைனல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இட்டாலியன் சானட்டோட செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க, இட்டாலியன் சானட்டோட ஒரிஜினல் செஸ்டெட் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் என்னது 6 லைன்டு ஸ்டான்ஸா, இதுதான் என்ன சொல்லுவோம்னா செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது ஆக்டேவ். ஆக்டேவ் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், 8 அப்படின்னு தெரியும். ஸோ அதுதான் என்னது 8 லைன்டு ஸ்டான்ஸா. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஆக்சுவலி ஆக்டேவுக்கும் செஸ்டெட்டுக்கும் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்டேவ் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், செஸ்டெட் பின்னாடி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ஸ் 8 லைன்ஸ் வந்து மேல இருக்கும், அது ஆக்டேவ். செஸ்டெட் அப்படிங்கிறது கீழே இருக்கும், அடுத்த 6 லைன்ஸ் கீழே இருக்கும், அதுதான் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இட்டாலியன் சானட்ஸ்ல தான் இந்த ஆக்டேவ், செஸ்டெட் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இது பாருங்க, இட்டாலியன் சானட், இதுல இப்படி இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இதுதான் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது சானட். சானட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 14 லைன்டு போயம், அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரைம், ஒரு ஸ்பெசிபிக் மீட்டர், இந்த இயாம்பிக் பென்டாமீட்டர் இதெல்லாம் வச்சு வரும், அதுதான் சானட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, ஷேக்ஸ்பியரியன் சானட் ஒன்று, ஒரு ஷேக்ஸ்பியரியன் சானட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னது 14 லைன்ல இருக்கா, ரைம் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 லைன்ல இருக்கா. சானட் அப்படிங்கிறது 14 லைன், 16 லைன்ஸ் இல்ல 14 லைன்ஸ். சானட் அப்படிங்கிறது ஒரு 14 லைன்டு போயம். ஸோ இப்போ 14 லைன் இருக்கு அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது ரைம் பேட்டர்ன் ஏதாவது ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ டே, டெம்பரேட், மே. ஸோ இப்போ பாருங்க டே மே ரைம் ஆகுது இல்லையா, ஓகே. அடுத்தது டெம்பரேட் டேட், இது ஒரு ரைம் ஆகுதா. ஸோ இது பி, ஸோ ஏ பி ஏ பி வருது. அடுத்தது ஷைன்ஸ், டிக்ளைன்ஸ், டிம்டு
untrimmed. இது ரைம் ஆகுது. ஃபேட், ஷேட், ஓவெஸ்ட், க்ரோவெஸ்ட் ரைம் ஆகுது. சி தி ரைம் ஆகுது இல்லையா? ஒரு ஸ்பெசிபிக் ரைம் ஸ்கீமை இது ஃபாலோ பண்ணுது. அப்புறம் ஒரு மீட்டரை அது ஃபாலோ பண்ணுது. ஸோ இதனால என்ன சொல்லுவோம்னா சானட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சானட் அப்படின்னா ஒரு 14 வரி கொண்ட போயம். அது ஒரு ஸ்பெசிபிக் ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணும். அதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கும். அந்த இயாம்பிக் மீட்டர் தான் இதுல அதிகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சானட் இவ்வளவுதான். அடுத்தது வில்லனல். வில்லனல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 19 லைன் போயம். சானட்டுக்கும் வில்லனலுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா சானட் 14 லைன்ஸ் மட்டும்தான், வில்லனல் 19 லைன்ஸ். அந்த 19 லைன்ஸ்ல 5 டர்செட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டர்செட் அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் 3 ஸ்டான்ஸா வரும் அப்படின்னு 3 லைன் ஸ்டான்ஸாஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த போயம் ஸ்ட்ரக்சர் ஒரு 3 லைன் ஸ்டான்ஸாவா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாலோட் பை குவாட்ரைன். ஒரு குவாட்ரைனை ஃபாலோ பண்ணி இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு ரெப்படேட்டிவ் லைன்ஸ் இருக்கும், ரைம் ஸ்கீமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல அந்த மாதிரி ரெப்படேட்டிவ் லைன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்க, த ஸ்டார்ஸ் தட் ஷைன் இன் த நைட் ஸ்கை. த ஸ்டார்ஸ் தட் ஷைன் இன் த நைட் ஸ்கை அப்படிங்கிறது ரெப்படேட்டிவா வருது இல்லையா? ஸோ இது என்னது வில்லனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் the star that shines in the night sky இருக்கு, again the stars that shine in the night sky அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ரெப்படேட்டிவா வருது, ஒரு ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணுது. அப்புறம் 19 லைன்ஸ்ல இருக்கு. அப்புறம் இது வந்து அதாவது 5 பேர்ஸா பிரிக்கிறாங்க. 5 பேர்ஸா பிரிச்சு, பேர் கூட இல்லை, 5 ஸ்டான்சஸா பிரிக்கிறாங்க. அந்த 5 ஸ்டான்சஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 லைன் ஸ்டான்ஸாவா தான் இருக்கும். அதாவது 4 லைன்ஸ் இருக்காது, 8 லைன்ஸ் இருக்காது, ஆக்டேவ் சிஸ்டட் மாதிரி இருக்காது. இது வந்து 5 ஸ்டான்சஸா இருக்கும். அந்த 5 ஸ்டான்சஸ் எப்படி இருக்கும்னா 3 லைன் ஸ்டான்சஸா இருக்கும். ஸோ இதுதான் என்னது வில்லனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது ஹைக்கூ. ஹைக்கூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 3 லைன் போயம், ரொம்ப ஷார்ட்டான லென்த் இருக்கிற ஒரு போயம் இல்ல ஒரு கவிதை, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹைக்கூ கவிதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹைக்கூ அப்படின்னாலே ரொம்ப ஷார்ட்டான கவிதை போயம், அதுதான் நம்ம ஹைக்கூ அப்படின்னு சொல்லுவோம். ஹைக்கூ யூஸ்வலி இது என்ன மாதிரி இதுல வரும்னா ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் போயம் தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு சிலபிள் பேட்டர்ன் இருக்கும், 5-7-5 அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலி இது எதை பத்தி இருக்கும் அப்படின்னா நேச்சர் பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹைக்கூ அப்படிங்கிறது ஒரு 3 லைனுக்குள்ள முடிகிற மாதிரி இருக்கும், அதுதான் ஹைக்கூ அப்படின்றாங்க. ஸோ நமக்கு மற்றதை விட ஹைக்கூ எப்படி ஈஸியா ஒரு போயம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும். 3 லைன்ஸுக்கு மேல அது தாண்டாது அப்படின்னா இது ஹைக்கூ அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா அது வந்து நேச்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும், அதோட தீமை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லைம்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நகைச்சுவைக்காக எழுதப்படுற, ஒரு நகைச்சுவை சென்ஸோட எழுதப்படுற, ஒரு ஃபன்னி சென்ஸ்ல எழுதப்படுற ஒரு 5 லைன் போயம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைம்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைம்ரிக் எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா AABBA அப்படின்ற ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணும். அப்புறம் ஒரு ஸ்பெசிபிக் ரிதம் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லைம்ரிக் அப்படிங்கிறது மற்றது மாதிரி ஒரு சீரியஸான போயம் இல்ல, ஒரு ஃபன்னியான போயம், 5 லைன்ஸ்குள்ள இருக்கிற போயம். அதுல AABBA அப்படின்ற ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பேலட். பேலட் அப்படின்னா என்னன்னா ஒரு நரேட்டிவ் போயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ரைட்டர், அந்த ரைட்டர் பேசுற மாதிரியே இருக்கும், அதுதான் என்னது பேலட் அப்படின்னு சொல்றது. இது வந்து கதையை சொல்ற மாதிரியே இருக்கும், அதுதான் என்னது பேலட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குவாட்ரைன்ஸ்ல இருக்கும், அதோட ரைம் ஸ்கீம் ABAB இல்லாட்டி ABCB அப்படின்னு இருக்கும். அடுத்தது ஃப்ரீ வேர்ஸ். ஃப்ரீ வேர்ஸுக்கும் பிளாங்க் வேர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கலோக்கியலா சொல்லணும்னா ஓம் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாட சொன்னா ஓம் பாட்டுக்கு பாடுறியே அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் என்னது ஃப்ரீ வேர்ஸ். ஃப்ரீ வேர்ஸ்னா என்னன்னா அந்த ரைட்டர் தனக்கு தோன்ற மாதிரி எழுதுவார், அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாம அவர் இஷ்டத்துக்கு எழுதுவார், அதுதான் ஃப்ரீ வேர்ஸ். அதுல ஒரு ப்ராப்பர் ரைம் இருக்காது, ப்ராப்பர் ரிதம் இருக்காது, அந்த ஸ்ட்ரக்சர்லயும் அவருக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எழுதுவார், அதுதான் ஃப்ரீ வேர்ஸ்.
அதாவது இந்த விஜய் காமெடி ஒன்று வரும் இல்லையா, ஒரு குட்டி பாப்பாக்கு கவிதையை ஒரு சொல்லும் போது, நீ நான் ஒண்ணு காந்தி பிறந்த மண்ணு டீ கடையில நின்று தின்னுப்பாரு வண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னது ஆன் தி ஸ்பாட்ல அவர் சொல்றாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது அப்படின்னா அது என்னது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா அந்த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண, அந்த மெட்ரிக் மீட்டர் அந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம அந்த பொயட் எழுதுறாங்க அப்படின்னா இது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மாடர்ன் பொய்ஸ் இந்த மாதிரி எழுதுவாங்க. ட்ரெடிஷ்னல் பொய்ஸ் இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ரைம், ஒரு ரிதம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி, இந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எழுதுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் எழுதப்படுறது தான் என்னது ஃப்ரீ வேர்ஸ். இப்போ பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிளாங்க் வேர்ஸ்ல அன்ரைம்டு இயாம்பிக் பென்டாமீட்டர் வரும். இது எப்போ எதுல இருக்கும் அப்படின்னா டிராமாட்டிக் அண்ட் நரேட்டிவ் பொயட்ரி அப்படி அதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிராமாலையும் அப்புறம் நரேட்டிவ் பொயட்ரியிலே தான் இருக்கும் இது அப்படின்னு சொல்றாங்க. பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுல வந்து அன்ரைம் இயாம்பிக் பென்டாமீட்டர் வரும். இது ஆனா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிராமாட்டிக் அண்ட் நரேட்டிவ் பொயட்ரியில யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த எப்பிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்பிக் அப்படிங்கிறது ஒரு ஹீரோ, அதுல யார் ஹீரோவா பேசுறோமோ அவங்களோட வீர தீர சாகசங்களை பத்தி சொல்றதுதான் என்னது எபிக் அப்படின்னு சொல்லலாம். இது யூஸ்வலி எதை பத்தினா அவங்களோட கலாச்சாரத்தை, இல்ல ஒரு பண்பாடை, இல்ல அவங்களோட தேசப்பற்று, இல்ல போர்ல வெற்றி பெற்று வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு ஈவெண்ட், ஒரு செலிப்ரேஷன், இல்ல ஒரு சேட் மூமெண்ட், இந்த மாதிரி ஏதாவது நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுதான் என்னது எபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஏன் மகாபாரதம் ராமாயணாவது எபிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது அந்த ஒரு அந்த சென்ட்ரல் கேரக்டர் யாரோ அவங்கள செலிப்ரேட் பண்ணுது, அவங்களோட டீட்ஸை சொல்லுது, அவங்களோட ஹீராயிக் டீட்ஸ், இவ்வளவு வீரதீர சாகசங்கள் பண்ணியிருக்காங்க நாட்டுக்காக, குடும்பத்துக்காக, மக்களுக்காக, அந்த மாதிரி சொல்றதா என்னது எபிக். ஸோ அந்த மாதிரி எபிக் அப்படின்னா என்னன்னா ஒரு லாங் நரேட்டிவ் போயம் அப்படின்னு அர்த்தம். ரொம்பவே லென்த்தியானது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாங் நரேட்டிவ் போயம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் எபிக் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து எபிக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டான்ஸா, ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எலிஜி. எலிஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு யாராவது ஒருத்தர் அந்த பொயட் வந்து அவரோட நெருங்கிய உறவோ இல்ல அனிமலோ இல்ல ரொம்ப ஃபெமிலியரானவங்க யாரோ இறந்து போயிடுறாங்கன்னா அதை நினைச்சு அவங்கள நினைச்சு அந்த துக்கத்தை அனுஷ்டிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போயமா எழுதி அதுல வெளியிடுவாங்க. அவங்களோட இமோஷன்ஸை அந்த போயம்ல வெளிக்கொண்டு வருவாங்க. அதுதான் எலிஜி அப்படின்னு அர்த்தம். ஒரு ரிஃப்ளெக்டிவ் போயம் தட் லேமன்ஸ். லேமன்ஸ்னா அழுது புலம்புறது, அவங்களோட துக்கத்தை வந்து வெளிக்காட்டுறது, அதுதான் லேமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ரிஃப்ளெக்டிவ் போயம் தட் லேமன்ஸ் த லாஸ் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங், இதுதான் என்ன சொல்லுவோம்னா லேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எழுதி அப்படின்னு சொல்லுவோம். எழுதி அப்படின்னா யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, இல்ல யாராவது ஒரு நபர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக அந்த சோகத்தை நினைச்சு, அவங்களோட இழப்பை நினைச்சு, அவங்களோட இறப்பை நினைச்சு நம்ம போயமா எழுதி வெளியிடுறோம்னா அது எலிஜி அப்படின்னு சொல்றோம். இப்ப ஓடு அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எலிஜிக்கும் ஓடுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எலிஜினா இறந்து போற அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்கை பத்தி எழுதுறது எலிஜி. ஓடு அப்படின்னா என்னன்னா ஒரு நபரை பத்தி, இல்ல ஒரு பிளேஸை பத்தி, இல்ல திங்கை பத்தி, ஒரு பொருளை பத்தி நம்ம உயர்த்தி பேசுறது, அதுதான் ஓடு அப்படின்னு சொல்றது. எப்பிக்குக்கும் ஓடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கூட இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம். எப்பிக் அப்படின்னா ஒரு லென்த்தான நரேட்டிவ் போயும், ஒரு ஹீரோவோட டீட்ஸை செலிப்ரேட் பண்ற போயும், அதாவது வீரதீர சாகசங்கள் செய்யறத பத்தி மட்டுமே சொல்றது என்னது எபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஓட் அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன், ஒரு புகழ்ச்சி அப்படின்னு மட்டும் அர்த்தம். ஒருத்தர் புகழாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓட் அப்படின்னா யாரையாவது ஒருத்தர் நம்ம புகழ்ந்து பேசுறோம், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எபிக்குக்கும் ஓடுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எபிக் வந்து அந்த சாகசங்களை மட்டுமே பேசுறது, அந்த பர்சனோட சாகசங்களை மட்டுமே பேசுறது அப்படின்றது ஓடு, அதாவது அவங்களோட ஹீரோயிக் டீட்ஸ், வீரதீர சாகசங்களை பத்தி பேசுறது. ஓடு அப்படின்னா என்னன்னா ஒரு நபரையோ இல்ல ஒரு இடத்தையோ இல்ல ஒரு பொருளையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம செலிப்ரேட் பண்றோம், இல்ல அதுக்கு நம்ம டெடிகேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஓடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரெஃப்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லைனோ இல்ல குரூப் ஆஃப் லைன்ஸோ ரெப்படேட்டிவா ஒரு போயமோட எண்டில் வருது, அதாவது அந்த ஸ்டான்ஸோட எண்டில் வருது அப்படின்னா அதை நம்ம ரெஃப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க ரெஃப்ரெயின் அப்படின்னா இது வந்து அவர் ஹார்ட்ஸ் ஃபைன் பீஸ் அட் ஈஸ். ஸோ இது என்னது ரெஃப்ரெயின் அப்படின்னு சொல்ல, ஒரு லைனோ இல்ல குரூப் ஆஃப் லைன்ஸோ வந்து ரெப்படேட்டிவா வருது அப்படின்னா நம்ம ரெஃப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப அடுத்து மீட்டர். மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போயமோட ரிதமிக் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த என்ன பீட்ல வருது, அந்த என்ன சிலபிள்ல வருது, ஒரு வரியில அது என்ன மாதிரி சிலபிள்ல வருது அப்படின்றத சொல்றதுதான் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தமிழ்ல நம்ம மாத்திரை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, சோ அதே மாதிரிதான் என்னது மீட்டர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த ரிதம் இப்ப இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி சாங்ஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஸ்ருதி லயம் தாளம் இதெல்லாம் வேணும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இதுல இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்ருதி மேல ஏறி இருக்கணும், இதுல இந்த கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் இறங்கி இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. சோ அதெல்லாம் தான் என்னது மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றது. அதாவது அந்த ஒரு வரிக்கு இந்த பீட் இந்த சிலபிள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுதான் என்னது மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல அந்த இயாம்ப் அப்படின்னா என்னன்னா, ஒரு மெட்ரிக்கல் ஃபுட்ல ஒரே ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வரும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டா டம். அதாவது இந்த டா டம் அப்படின்னா என்னன்னா, டா அப்படிங்கிறது அன்ஸ்ட்ரெஸ்டு, டம் அப்படிங்கிறது என்னது ஸ்ட்ரெஸ்டு. ஸோ இதுதான் நம்ம இப்ப இதுல பார்க்க போற ஒரு எக்ஸாம்பிள். த சன் அப்படின்னா இதுல நம்ம எதை ஸ்ட்ரெஸ் பண்ணோம், த அப்படிங்கிறது நம்ம அவ்வளவா ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம், சன் அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் த சன் அப்படின்னு சொல்லுவோம். த சன், த சன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. த சன் ரெண்டையுமே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது இல்ல. த சைலண்டா கொஞ்சம் அன்ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம், சன் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதுதான் என்னது ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த அப்படிங்கிறது அன்ஸ்ட்ரெஸ்டு, சன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்டு. ஸோ இதுதான் இயாம்ப் அப்படிங்கிறது. இயாம்ப் அப்படிங்கிறது ஒரு மெட்ரிக்கல் ஃபுட்ல ஒரு ஸ்ட்ரெஸ்டு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வரும், அதை ஃபாலோ பண்ணியே என்னது ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வரும். இதுதான் என்னது இயாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்து ட்ராக்கி. ட்ராக்கி அப்படின்னா என்னன்னா, ஒரு மெட்ரிக்கல் ஃபுட்ல ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை ஃபாலோ பண்ணி வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். இப்ப ஏம்பில் அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்டு, ட்ராக்கில அப்படியே ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோட் பை அன்ஸ்ட்ரெஸ்டு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப கார்டன், இப்ப கார்டன் பாருங்க, கார்டன் கா. சோ அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம், கா. இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். டென் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றது இல்ல. சோ கார்டன் இப்படிதான் நம்ம ப்ரானன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அதுதான் கரெக்ட். இப்ப அடுத்தது அனபெஸ்ட். அனபெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மெட்ரிக்கல் ஃபுட்ல ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், இதுதான் நம்ம அனபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை ஃபாலோ பண்ணி வரும், டா டா டம். ஸோ இதுதான் என்னது அனபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இன் த நைட். ஸோ இந்த நைட் எப்படின்றதுல நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே இன் த நைட் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப இது ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு, இதுவும் அன்ஸ்ட்ரெஸ்டு இதுவும் அன்ஸ்ட்ரெஸ்டு, இது மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்டு. ஸோ அப்ப அனபெஸ்ட், இதுக்கு பேரு அனபெஸ்ட். அனபெஸ்ட் என்ன வரும், ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு, ஒரு மெட்ரிக்கல் ஃபுட்ல ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் வரும், அதை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வரும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு அனபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது டாக்டைல். டாக்டைல் அப்படின்னா என்னன்னா, ஒரு மீட்டர்ல இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை ஃபாலோ பண்ணி ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வரும், அதுதான் டாக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப பாருங்க, பியூட்டிஃபுல், இதுல பியூட்டிஃபுல். ஸோ இது என்னது பியூட்டி. ஸோ பியூ அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்டு, பியூ அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்டு, டி அப்படிங்கிறது அன்ஸ்ட்ரெஸ்டு, ஃபுல் அப்படிங்கிறதும் அன்ஸ்ட்ரெஸ்டு. ஸோ பியூட்டிஃபுல். ஸோ டாக்டைல், அதாவது ஒரு மெட்ரிக்கல் ஃபுட்ல ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை ஃபாலோ பண்ணி ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், டாக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது ஸ்பாண்டி. ஸ்பாண்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு மெட்ரிக்கல் ஃபுட்ல ரெண்டு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பாண்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஹார்ட் பிரேக் அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த ஹார்ட் பிரேக்ல நம்ம அன்ஸ்ட்ரெஸ் பண்ணவே முடியாது, இது ஸ்ட்ரெஸ்டு தான் வேர்டா தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அது அப்படிதான் வரும், அந்த சிலபிள் வந்து ஸ்ட்ரெஸ்டா தான் வரும். ஸோ இது என்னது ஸ்பாண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹார்ட் பிரேக். ஸோ இது சொல்லும் போதே என்ன ஆகுது, சேம் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஹார்ட் பிரேக், இட் பிரேக் அப்படின்னு நம்ம பிரிக்கிறது இல்லை, ஹார்ட் பிரேக் அப்படிதான் நம்ம சொல்றோம், சேமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இது என்னது ஸ்பாண்டி அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்தது ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீம்னா என்னன்னா, ஒரு பாடல் வரிகள்ல அந்த பாடல் வரி முடியும் போது அதுல அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கு, அந்த சவுண்ட் எப்படி இருக்கு, அது அடுத்த வார்த்தையோட மேட்ச் ஆகுதா, அந்த சவுண்ட் அந்த ரைம் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி ரைம் ஆச்சுன்னா
அது எந்த வரியில இருக்க அந்த வேர்டோட மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஒரே மாதிரி ரைம் ஆச்சுன்னா அது ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பாடல் வரிகள்ல இருக்க ரைமோட பேட்டர்ன் அந்த லைனோட ஈச் லைன்லயும் அது வரும். ஸோ அதுதான் என்னது ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். சில நேரத்துல ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்குமே ரைம் ஆகியிருக்கும். சில நேரத்துல ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் ரைம் ஆகும். 2 and 4 ரைம் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னது ரைம் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்னது இப்ப பாருங்க, ரோசஸ் ஆர் ரெட் அப்படின்றது ஏ, வயலட்ஸ் ஆர் ப்ளூ அப்படிங்கிறது பி, சுகர் இஸ் ஸ்வீட் அப்படிங்கிறது சி, அண்ட் சோ ஆர் யூ அப்படிங்கிறது என்னது பி. ஸோ இப்ப இதுல எது ரைம் ஆகிருக்கு? 2 and 4 தான் ரைம் ஆகிருக்கு. ஸோ அப்ப ஏபி சிபி. ஸோ இதுதான் ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்றது. அந்த எந்த அளவுக்கு அந்த போயமோட லென்த் வருதோ அந்த அளவுக்கு அந்த ரைம் ஸ்கீம் மாறும். இப்ப இது ஷார்ட்டா இருக்கு, ஸோ ஏபி சிபி. இப்ப லென்த்தா இருக்கும் போது அந்த வேர்ட்ஸ் எப்படி ரைம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரைம் ஸ்கீம் மாறும். இப்ப என்ஜாய்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லைனோ ஒரு பாடல் வரியில ஒரு போயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 34 லைன்ஸ் இருக்கு போயம், இல்ல ஒரு 32 லைன்ஸ் இருக்கு போயம் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த போயமோட கண்டினியூவேஷனோ இல்ல அந்த சென்டென்ஸோட கண்டினியூவேஷன் வந்து இல்ல ஒரு கிளாஸோட கண்டினியூவேஷன் வந்து ஒரு பிரேக்கே இல்லாம போகும். அதுதான் என்னது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அஜித் ஒரு படத்துல பாடுவார் இல்லையா, ஷாலினி வருவாங்க, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அப்படின்னு அந்த பாட்டுல அவரு பாடிக்கிட்டே இருப்பாரு. அதான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எஸ்பிபி வருவாங்க, ராதிகா வருவாங்க, அதுலயும் அந்த பாட்டு வந்து நிக்காம பாடிக்கிட்டே இருப்பாரு, அதாவது பாஸ் கொடுக்கவே மாட்டாரு. ஸோ அதுதான் என்னது என்ஜாய்மெண்ட். அதாவது ஒரு பாடல் வரிகள்ல ஒரு பாஸே இல்லாம அது போகுது அப்படின்னா அது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு பேரு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரிலேட்டடாக கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சினிமேட்டிக் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட் பியாண்ட் த ஹில்ஸ் இட் சிங்ஸ் இன் டு த சி. இப்போ பாருங்க, இதுல இந்த பாஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு கமாவோ இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாப்போ இருந்தா அது என்னது முற்றி பெறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த பாஸ் இருக்கு. த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், கொஞ்சம் குட்டி பாஸ். பியாண்ட் த ஹில்ஸ், இது எகெயின் ஒரு பாஸ். இட். ஸோ இப்போ நம்ம படிக்கும் போது அது எப்படி படிப்போம், அப்புறம் சிங்ஸ் இன் டு த சி, இதில் முடிஞ்சிருச்சு. நம்ம படிக்கும் போது எப்படி படிப்போம், த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட் ஒரு கேப், பியாண்ட் த ஹில்ஸ் ஒரு கேப், இட். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, அது பாஸ் இல்லை, அது உடனே கண்டினியூ ஆகுது. இட் சிங்ஸ் இன் டு த சி, இப்போதான் அது முடியுது. ஸோ இப்போ என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு பாஸ் இல்லாம ஒரு போயம் போகுது அப்படின்னா அது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது சீஷரா. சீஷரா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லைன்ல இப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட், என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சீஷரா. சீஷர் அப்படின்னாலே என்ன, சீஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பாஸ் அப்படின்னு தான் அர்த்தம். சீஸ் அப்படின்னாலே பாஸ், ஸ்டாப் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ சீஸ் அப்படின்னாலே பாஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ சீஷரா அப்படின்னா ஒரு பாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப், சீஸ் அப்படின்னா ஸ்டாப், பாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சீஷரா அப்படின்றதுக்கு என்னன்னா, ஒரு லைன்ல பாஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பங்க்சுவேஷன் கொடுத்து நம்ம பாஸ் பண்றோம், ஒரு காமா இல்ல ஒரு டேஷ் அந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா சீஷர் அப்படின்னு சொல்றது. டு பி ஆர் நாட் டு பி, தட் இஸ் த கொஸ்டின். ஸோ இப்ப பாருங்க, டு பி ஆர் நாட் டு பி. இப்ப இங்க கமால ஒரு பாஸ், அடுத்தது இங்க இந்த ஹைஃபன் கொடுத்து, ஹைஃபனா நம்ம டேஷ்னு சொல்லுவோம். ஸோ ஹைஃபன் கொடுத்து மறுபடியும் ஒரு பாஸ். ஸோ சீஷரான நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு பாஸ். ஒரு பொயட்ரி லைன்ல ஒரு பங்க்சுவேஷன் மார்க், அதாவது கமா டேஷ் இதெல்லாம் வந்து அது வந்து அந்த போயமோட கண்டினியூஷனை வந்து பாஸ் பண்ணுது அப்படின்னா அது சீஷரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது வோல்டா. இப்போ வோல்டா அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, அதாவது அந்த ரைட்டர் வந்து எழுதிட்டு இருக்காரு, அந்த போயமோட தாட்ஸ்ல ஒரு ஷிஃப்ட் கொண்டு வரணும், ஒரு டேர்ன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வால்டா அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலி எங்க வரும் அப்படின்னா ஆக்டேவ்ல இருந்து செஸ்டெட்டுக்கு போகும்போது இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தாட்லயோ இல்ல ஒரு ஆர்குமெண்ட்லயோ ஒரு டேர்ன், ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வோல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து யூஸ்வலி எதுல வரும் அப்படின்னா ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட்ல வரும். அதுலயும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா எதுல வரும்னா இட்டாலியன் சானட்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு
கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து இனிஷியலா ஒரு வேர்ட்ல வந்து அது ரெப்படேட்டிவா வருதுன்னா அதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சீஷல்ஸ் பை த சீஷோர். இப்ப இத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா சி. ஸோ இப்போ இது எல்லாத்துலயுமே சி அப்படின்றதுல ப்ரனன்சியேஷன் உச்சரிப்புல தான் வருது இல்லையா. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ஒரு வேர்ட்ல அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற வேர்ட்ஸுக்கு ரெப்படேட்டிவா வரும் அந்த சவுண்ட், அதுதான் நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது எல்லாமே சி அப்படிங்கிற உச்சரிப்புல தான் வருது. ஸோ இது என்னது, சி அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட் இல்லையா. ஏஇ ஐஓயு தவிர சவுண்ட் ஆகுது அப்படின்னாலே அது அலிட்ரேஷன். ஸோ இது என்னது, அலிட்ரேஷன். ஸோ இப்போ சீஷல்ஸ் பை த சீஷோர். ஸோ சிங்கிற உச்சரிப்பை தருது. ஸோ இது அலிட்ரேஷன். அடுத்து அசோனன்ஸ்னா என்ன, அசோனன்ஸ்க்கும் அலிட்ரேஷனுக்கும் மைல்டு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அலிட்ரேஷன்ல என்ன வரும், கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் வரும். அசோனன்ஸ்ல என்ன வரும், வவல் சவுண்ட்ஸ் வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது என்ன வரும், the early bird catches the worm. ஸோ இதுல என்னது, early bird catches the worm. b k w. ஸோ இதுல சவுண்ட்ல வருது. ஸோ AEIOU இல்ல சவுண்ட் வருது. ஸோ இது என்னது, அசோனன்ஸ். அடுத்து கான்சோனன்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரெப்படேட்டிவா அந்த வார்த்தையோட எண்ட்ல வரும். அதுதான் என்னது, கான்சனன்ஸ். இப்ப அலிட்ரேஷனுக்கும் கான்சனன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம், ரெண்டும் சேமா தானே சொல்றீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்ப அலிட்ரேஷன்னா என்னன்னா, அது ஸ்டார்டிங்லேயே அது வந்துடும். அதாவது அந்த உச்சரிப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அதை ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது சி அப்படின்றது வந்துடும். இப்ப இது எப்படி வரும் அப்படின்னா, எண்ட்ல வரும். கான்சனன்ஸ்ல ரெப்படேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் டிபிக்கலி அட் தி எண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து வேர்டோட எண்ட்ல தான் இந்த உச்சரிப்பு வரும். ஸோ இப்போ பாருங்க, த லம்பி பம்பி ரோடு, இது வந்து பி அப்படின்னு வருது. ஸோ இந்த பி அப்படிங்கிறது என்னது, கான்சோனன்ட் இல்லையா, வவல் சவுண்ட் இல்லை. ஸோ அது கான்சோனன்ஸ். அடுத்தது இமேஜரி. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பாடல் வரியை படிக்கும் போதே அந்த வரிகள் அந்த பாடலாசிரியர் அந்த படிக்கிற அந்த வாசகருக்கு அந்த உலகத்தை அந்த வரிகள்லயே கண்ணுக்குள்ள காமிச்சிருவார். அந்த வரிகள்லயே அந்த உலகத்தை காமிச்சிருவார். அதுதான் இமேஜரி அப்படின்னு சொல்றது. அந்த வரியை படிக்கும் போதே நம்ம அந்த உலகத்துக்குள்ள போயிருவோம். அதுதான் இமேஜரி. அதாவது அந்த விவரிப்பு வந்து அந்த வார்த்தைகள்ல இருக்கும், அந்த பாடல் வரிகள்ல இருக்கும். அதுதான் இமேஜரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பார்த்தா, the golden yellow sunlight filtered through the lush green leaves, casting a warm dapple glow on the forest floor. ஸோ இதை நம்ம படிக்கும் போதே என்ன தெரியுது, அப்படியே அந்த சூரிய ஒளி வந்து அவ்வளோ அந்த கிரீன் லீவ்ஸுக்கு நடுவில் அழகா தெரியுது, ஒரு வார்ம் க்ளோ தருது அந்த காட்டுல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை படிக்கும் போதே நமக்கு வந்து அப்படியே கண்ணுக்குள்ள நம்ம இந்த சன்ரைஸ் தெரியுது இல்லையா, அதுதான் இமேஜரி. இப்ப அடுத்து அக்ரோஸ்டிக். இப்ப அக்ரோஸ்டிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு யோசிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்னன்னு. இப்போ a joyful sight might be in the side nurtured with bright light decorated by snow aligned neatly grown exceptionally high revitalizes bright. இது வந்து ப்ராப்பர் போயம் கிடையாது, சும்மா நானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்தேன், ஒரு க்ளூ சிம்பிளா இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்தேன். ஸோ இப்போ படிக்கும் போது ஏதாவது உங்களுக்கு மீனிங் தருதா, எதுவும் தரல இல்லையா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா இது என்ன மாதிரி இருக்குன்ட்டு, இல்லை இல்லையா. ஆனா இது ஒரு மெசேஜ் இருக்கு, இதுல என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அக்ரோஸ்டிக் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஒரு போயமோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், அந்த வரிகளோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு மெசேஜை கன்வே பண்ணும் வேர்டிகலா. அதுதான் என்னது, அக்ரோஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, இப்ப a joyful sight might be in the sight nurtured with bright light decorated by snow aligned neatly grown exceptionally high revitalizes bright. ஸோ இது எது சொல்லுது அப்படின்னா ஒரு மெசேஜ் சொல்லுது. என்ன மெசேஜ் படிச்சு பார்க்கலாமா, AMINDANGER. இது எது சொல்லுது, இது நம்ம ஆர்டர் பண்ணா என்ன வருது, AMIN
DANGER. ஸோ இது எது சொல்லுது? ஆம் இன் டேஞ்சர், நான் ஆபத்தில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்லுது. இதெல்லாம் நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா சினிமாவில் பார்ப்போம் இல்லையா? ஒரு க்ளூவை வச்சு மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னது? அக்ரௌஸ்டிக் அப்படின்னு சொல்ல. ஒரு பாடல் வரிகளோட ஃபர்ஸ்ட் வார்த்தை, அதாவது ஒவ்வொரு லைன்லயும் இருக்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுது ஆர்டரா நம்ம படிக்கும் போது அப்படின்னா அதுக்கு பேர் அக்ரோஸ்டிக். இது எதுலதான் நமக்கு தெரியும் அப்படின்னா வேர்டிக்கலா, ஹரிசாண்டலா இல்ல வேர்டிக்கலா. ஸோ அதுலதான் நமக்கு தெரியும் அக்ரோஸ்டிக் அப்படின்னு. அக்ரோஸ்டிக்னா ஒரு பாடல் வரியில அந்த முதல் வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தையில எல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க, அடுத்தடுத்த வரிகளை நம்ம பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு வரியிலையும் இருக்கிற முதல் வார்த்தையில அந்த முதல் எழுத்து படிக்கும் போது நமக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுது, இல்ல ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுது அப்படின்னா அதை நம்ம அக்ரௌஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது பேண்டம். பேண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குவாட்ரைன் இருக்கும். அந்த குவாட்ரைன்ல செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைன் வந்து அதோட அடுத்த ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸா வரும். அதுதான் நம்ம பேண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொயட்டிக்கல் ஃபார்ம் இருக்கு. இந்த பொயட்டிக்கல் ஃபார்ம்ல குவாட்ரைன்ஸ் இருக்கும். இந்த குவாட்ரைன்ஸ் தான் என்னது? செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைன்ஸ் வந்து அதோட அடுத்த ஸ்டான்ஸால வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸா வரும். ஸோ இப்ப பாருங்க, இப்ப த வேவ்ஸ் சிங் சாங்ஸ் ஆஃப் ஓல்ட் இருக்கா, த நைட் அ டேல் அன்ஃபோல்ட்ஸ் இருக்கா. ஸோ இப்ப பாருங்க, இது அப்படியே ஆப்போசிட்டா வருது. த வேவ்ஸ் சிங் சாங்ஸ் ஆஃப் ஓல்ட் இது ஃபர்ஸ்ட் லைனா வந்துருச்சு. அடுத்தது இது வந்து ஃபோர்த் லைனா வந்துருச்சு, தேர்ட் லைனா வந்துருச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட்ல செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைனா இருக்கிறது, அடுத்ததுல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டா இருக்கும். செகண்ட் அண்ட் ஃபோர்டா இருக்கிறது அடுத்ததுல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப த வேவ் சிங் சாங்ஸ் ஆஃப் ஓல்ட் அப்படிங்கிறது செகண்ட் லைனா இருக்கு. ஃபோர்த் லைனா த நைட் அ டேல் அன்ஃபோல்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்ப த வேவ் சிங்ஸ் சாங்ஸ் ஆஃப் ஓல்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனா மாறிடுச்சு. அடுத்தது த நைட் அ டேல் அன்ஃபோல்ட்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு? தேர்ட் லைனா மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செஸ்டினா. செஸ்டெட். செஸ்டினா அப்படின்னாலே என்னன்னா செஸ்ட் அப்படின்னாலே 6 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு 13 லைன்டு போயம். ஆனா இதுல என்ன ஸ்டான்சாஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் எழுதுவாங்க ரைட்டர்ஸ் அப்படின்னா 6 லைன் ஸ்டான்சாஸா எழுதுவாங்க. அந்த பாடல் வரிகள் 6 லைன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னது? 6 லைன்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு ரெப்படேட்டிவ் பேட்டர்ன் தான் என்னது? செஸ்டினா. ஸோ இப்ப இதுல பாருங்க, இது செஸ்டினா அப்படிங்கிறது ஒரு இவ்வளோ லென்த் போயம். இதுல வந்து 6 லைன்ஸ் இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த குவைட் ஆஃப் த ஈவினிங் ஆஃப் நைட் 1, where shadows dance and dreams take flight 2, a whisper echoes through the night 3, of tales untold and stars so bright 4, the world in stillness calm and right. So இது 5, awaits the dawn and new light. இது 6. So இப்போ அடுத்தது the moon ascends in sheer light 1, its silver glow a gentle light 2, that bathes the world in purest light 3, transforming night to soft twilight. இது 4. அடுத்தது where all seems peaceful just and right. இது 5. அடுத்தது a lullaby song sung through the night. இது 6. ஸோ இதுதான் என்னது? செஸ்டெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செஸ்டெட் அப்படின்னா 6 லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 39 லைன்ஸ் இருக்கும் இதுல. ஸோ அதுதான் செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவோம். செஸ்டெட்னா ஒரு 39 லைன் ஸ்டான்ஸா போயம், அது 6 லைன்ஸா பிரிச்சு இருக்கும் அந்த 39 லைன்ஸ் போயமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது டர்செட். டர்செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டர்செட் அப்படின்னாலே ஒரு போயம்ல 3 லைன்ஸ் இருக்கும். அது வந்து இப்ப ஹைக்கூக்கும் டர்செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஹைக்கூ அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் போயம், அது நேச்சரை பத்தி மட்டும்தான் இருக்கும். டர்செட் அப்படிங்கிறது 3 லைன் போயம் தான் ஹைக்கூ மாதிரியே. ஆனா இது வந்து நேச்சரை பத்தி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டர்செட் பத்தி இது ரைமாகவும் ரைமஹாமியும் இருக்கும். ஸோ இதுதான் டர்செட். டர்செட் அப்படின்னா ஒரு 3 லைன் ஸ்டான்ஸா இல்ல போயம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம டர்செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது ஹீரோயிக் கப்லெட். ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா, இயாம்பிக் பென்டாமீட்டர்ல அது ரைம் ஆகும்.
இது யூஸ்வலி எங்க தான் இது வரும் அப்படின்னா எபிக் அண்ட் நரேட்டிவ் பொயட்ரி ஃபார்ம்ல தான் இது யூஸ் ஆகும். இப்ப ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னா இது வந்து ஒரு ஹீரோவை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம், அந்த கப்லெட் வந்து ரைம் ஆகுது, அதுதான் என்னது ஹீரோயிக் கப்லெட். ஹீரோயிக் கப்லெட்னா ஒரு ஹீரோவோட வீர தீர சாகசங்களை பத்தி நம்ம சொல்றோம், அது கப்லெட் ஃபார்ம்ல இருக்கு. கப்லெட் அப்படின்னா 2 வரிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 2 வரிகள்ல என்ன மாதிரியான லைன்ஸ் வரும்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் லைன்ஸ் வரும். இது யூஸ்வலி எங்க தான் வரும், எபிக் அண்ட் நரேட்டிவ் பொயட்ரியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. கான்கிரீட் பொயட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த போயம்ல அந்த இப்ப எதை பத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த பொயட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து இப்ப ஒரு பொயட்ரி, இப்ப கான்கிரீட் பொயட்ரி அப்படின்னா என்னன்னா ஒரு போயம்ல அந்த வேர்ட்ஸ்ல அந்த பொயட் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்த்தாலே அந்த போயம் எதை பத்தி சொல்லி இருக்கு, அதாவது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ கான்கிரீட் போயம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா இப்ப பார்க்கலாம் கான்கிரீட் போயம் எக்ஸாம்பிள். சோ இப்ப பாருங்களேன், ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த போயமை படிக்கும் போதே வந்து ஒரு இமேஜ் கொடுக்கும். இப்போ பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சரே ஒரு இமேஜ் கொடுக்குது இல்லையா? ஸோ இது என்ன இமேஜ் கொடுக்குது சொல்லுங்க? ஒரு டெடி பேர் இல்லை ஒரு கரடி அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு போயம் வந்து ஒரு இமேஜ் கொடுக்குது, அதோட ஷேப் கொடுக்குது அப்படின்னா அது என்னது கான்கிரீட் போயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் கான்கிரீட் போயம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அந்த பேஜில் அது வந்து ஒரு உருவத்தை சொல்லுது, காமிக்குது அப்படின்னா அது நம்ம கான்கிரீட் பொயட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஷேப் கொடுக்கும், அதுதான் நம்ம கான்கிரீட் பொயட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது எபிகிராம். எபிகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப ஷார்ட்டான, ரொம்ப புத்திசாலியான, ரொம்ப அறிவு சார்ந்த, அதே சமயம் ஒரு சட்டைரிக்கல் ஸ்டேட்மெண்டா இருக்கு, ஒரு சட்டைரிக்கல் போயமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா எபிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். சியாஸ்மஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ரெட்டாரிக்கல் டிவைஸ் வந்து ஒரு கிளாஸ் இல்ல 2 கிளாஸை பேலன்ஸ் பண்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் ரிவைஸ் பண்ணு வருது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சியாஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சியாஸ்மஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப நெவர் லெட் அ ஃபூல், 2 எக்ஸாம்பிள் இருக்கு, சிம்பிளான எக்ஸாம்பிள் போலாம். நெவர் லெட் அ ஃபூல் கிஸ் யூ ஆர் கிஸ் ஃபூல் யூ. ஸோ இது வந்து பாருங்க, அதாவது அந்த பேலன்ஸ கொடுக்குது பாருங்க. இப்ப நெவர் லெட் அ ஃபூல் கிஸ் யூ அப்படின்னா ஒரு முட்டாள எப்பயும் உனக்கு முத்தமிட அனுமதிக்காது அப்படின்னு இருக்கு. அது இப்படியும் சொல்லலாம். ஆர் கிஸ் ஃபுல் யூ அப்படின்னா ஒரு முத்தம் ஒண்ணு முட்டாளாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு பேலன்ஸா கொடுக்குது இல்லையா? ஒரு ஒரு கிளாஸ் இல்ல ஒரு 2-3 கிளாஸ் சேர்ந்து ஒரு பேலன்ஸுக்காக நம்ம யூஸ் பண்றத என்னது சியாஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப அடுத்தது எபிடாஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எபிடாஃப் அப்படின்னா என்னன்னா ஒருத்தருடைய கல்லறையில அந்த கல்லறை அந்த கல் இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல எழுதுறது தான் என்னது எபிடாஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது மேல எழுதுவாங்க இல்லையா? அதுதான் என்னது எபிடாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஷேக்ஸ்பியர் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு போட்டு அதுல அவரை பத்தி போட்டு அவரை பத்தி ஏதாவது டிஸ்கிரைப் பண்ற மாதிரி எழுதுவாங்க. இந்த மாதிரி இவர் இந்த வருடம் பிறந்தார், இந்த வருடம் இறந்தார் அப்படின்னு போடுவாங்க. இல்ல அப்படின்னா அவரோட கோட்ஸ் ஏதாவது போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னது எபிடாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னை கேட்டா எனக்கு என்ன மாதிரியான எபிடாஃப் வேணும் அப்படின்னு கேட்டு த சேட்டர் பாக்ஸ் ஷட் அப்படின்னு போட சொல்லுவேன். ஸோ அதுதான் எபிடாஃப் அப்படிங்கிறது. நம்மளோட கல்லறை மேல நம்ம நினைவா ஏதாவது ஒண்ணு எழுதுவோம், ஒரு போயமோ இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எழுதுவோம், அதுதான் எபிடாஃப் அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்தது பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு வார்த்தை வந்து ஒரு போயமோ இல்ல ஒரு வார்த்தையோ வந்து நம்ம ஃப்ரண்ட்ல படிச்சாலும் அதே அந்த ஸ்ட்ரக்சர் மாறாம இருக்கும், லாஸ்ட்ல இருந்து படிச்சாலும் அந்த ஸ்ட்ரக்சர் மாறாம இருக்கும். இப்ப பாருங்க, மேடம் இன் ஈடன் ஐ ஆம் ஆடம். ஸோ இதுல நம்ம பாக்குறோம் அப்படின்னா மேடம் இன் ஈடன் ஐ எம் ஆடம். ஸோ இதுல பார்த்தா இது அப்படியே ஸ்ட்ரக்சர் மாறாம இருக்கு. இப்ப திருப்பி பார்த்தாலும் மேடம் அண்ட் ஈடன் இருக்கா, MADAM இருக்கா,
IN இருக்கா? இப்ப DENIMAM அவ்வளவுதான், ரிப்பீட்டேட்டிவா இருக்கு, கரெக்டா வருது. ஸோ இதுதான் என்னது, ஐ எம் ஆடம் வருது. மேடம் ஐ எம் இன் ஈடன், ஐ எம் மேடம் வருது. தலைகீழ படிச்சு பார்த்தாலும் அது அப்படியேதான், இந்த அர்த்தம் மாறாம இருக்கு, இந்த லெட்டர்ஸும் அப்படியே ப்ரொனவுன்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் என்னது, பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இயாம்பிக் பென்டாமீட்டர்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பொயட்ரியில 10 syllables வருது. அந்த அதுல இருக்க அந்த 10 syllableல ஒவ்வொரு செகண்ட் சிலபிளும் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்குன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னது, இயாம்பிக் பென்டாமீட்டர். அதாவது ஒரு பாடல் வரியில வர்ற 10 சிலபிள்ல ஒவ்வொரு 10 சிலபிள்லையும் அதோட செகண்ட் சிலபிள் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கும், அதுதான் நம்ம இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஷால் ஐ கம்பேர் thee to a summer's day. So thee shall I compare thee to summer's day. So இதுல பாருங்க, shall I compare thee to a summer's day. So இந்த I அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஸோ அதுதான் இது இயாம்பிக் பென்டாமீட்டர். அடுத்தது ஸ்கேன்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போயமை நம்ம அனலைஸ் பண்ணோம், ஒரு போயமோட மீட்டரை நம்ம அனலைஸ் பண்றோம். அது எப்படி அனலைஸ் பண்ணோம்னா, அதோட ஸ்ட்ரெஸ்டு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை நம்ம அதை வச்சுதான் நம்ம ஸ்கேன்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கேன்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, ஷால் ஐ கம்பேர் thee to a summer's day. இப்போ சம்மர்ங்கிறது ஒரே வார்த்தை தான், கம்பேர் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான், ஆனா நம்ம அதை எப்படி ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு, அதுதான் இங்க ஸ்கேன்சன் அப்படின்னு சொல்றோம். ஒரு போயமோட மீட்டரை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்டு சிலபிளையும் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளையும் நம்ம பார்க்கணும், அதுதான் ஸ்கேன்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஷால் ஐ கம்பேர் தி டூ, இதுல பாருங்க நம்ம எதுவுமே பண்ணல, அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ஷால் ஐ compare thee to a summer's day. A summer's day. ஸோ அந்த ரைம், அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம், எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ ஸ்கேன்சன் அப்படின்னா ஒரு போயமோட மீட்டரை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்டாகவும் அன்ஸ்ட்ரெஸ்டாகவும் அந்த சிலபிளை எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்கேன்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பென்டாமீட்டர் அப்படின்னா, பென்டா அப்படின்னாலே 5 அப்படின்னு அர்த்தம். ஸோ a line of verse consisting of 5 metrical feet commonly iambs in iambic pentameter. அதாவது iambic pentameterல எப்பவுமே அது எப்படி வரும் அந்த மீட்டர் அப்படின்னா 5ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாடல் வரிகள்ல ஒரு 5 மீட்டர் மெட்ரிக்கல் மீட் வரும், அதுதான் என்னது, பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ்வலி எங்க வரும் அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே, இதுல வந்து 5 மெட்ரிக்கல் ஃபீட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபீட். இப்போ இந்த ஃபீட் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு பொயட்ரி யூனிட்டோட ஒரு ரிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொயட்ரியில இருக்க ஒரு ரிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாட்டுல இருக்க ஒரு பீட் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலபிள்ஸ் ஃபாலோ பண்ணி வரத என்னது ஃபூட் அப்படின்னு சொல்றது. இப்ப டு பி ஆர் நாட் டு பி அப்படின்னு சொல்லும் போது அந்த டு பி அப்படிங்கிறது என்ன, ஒரு ரிதம் கொடுக்குது. இப்ப பாடல் இப்ப நம்ம சொல்றோம், இப்ப ஆலுமா டோலுமா அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு ரைம் இருக்கும். இப்ப சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாட்டுனா அதுக்கு ஒரு ரைம் இருக்கும். இப்ப மஸ்காரா மக்கையாலா சாங்னா அதுக்கு ஒரு ரைம் இருக்கும், ஒரு இது இருக்கும். இப்ப செந்தூரா சாங்னா அதுக்கு ஒரு ரைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டர் இருக்கும், ரைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஃபூட் அப்படின்னா, அந்த பொயட்டுக்கு அந்த பொயட்ரியில ஒரு யூனிட், அதான் நம்ம ஃபூட் அப்படின்னு சொல்லுவோம். அத ஒரு ரிதம்காக, ஒரு அந்த பாடலுக்கு ஒரு நல்ல ஒரு ரிதம்காக கிரியேட் பண்றதா என்னது ஃபூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது சிலபிள் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிங்கிள் அன்புரோக்கன் சவுண்ட் ஆஃப் அ ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் வேர்ட். அதாவது ஒரு வார்த்தை நம்ம அந்த வார்த்தை உடையாமலும் அந்த சவுண்ட் இருக்கும், ஒரு பேச்சிலையும் அந்த சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதாவது சிங்கிள் அன்புரோக்கன் சவுண்ட், அந்த சவுண்டை வந்து நம்ம உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேச்சிலையோ இல்லை ஒரு எழுத்துலையோ அது வந்து
இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து ஆப்பிள். ஸோ இப்போ நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ இது ஆப் அப்படிங்கிறது ஒரு சிலபிள், பில் அப்படிங்கிறது இன்னொரு சிலபிள். ஸோ இது வந்து சிங்கிளா இருக்கும், அன்ப்ரோக்கன் சவுண்டா இருக்கும், ஒரு பேசப்படுற இல்லை ஒரு எழுதுற வார்த்தையோட ஒரு அன்ப்ரோக்கன் சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது சிம்பலிசம். சிம்பலிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பாடல் வரிகள்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு சிம்பிளா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அதுதான் சிம்பலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப அதாவது அதாவது அந்த சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டைரக்டா அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு டீப்பர் எமோஷன், டீப்பர் கனெக்ஷன், அதை வந்து எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பொயட் விரும்புறாங்க அப்படின்னா சிம்பலிசம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த பொயட்ஸ். அதுதான் சிம்பலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப the dove flew high, a symbol of peace amidst the chaos, a moment of release. ஸோ இதுல பாருங்க, the dove flew high, a symbol of peace. ஸோ இந்த பாடல் வரிகள்லே நமக்கு தெரியுது அவர் என்ன சொல்றாரு. இது இப்படி மட்டும் சொல்லியிருக்கலாமே, the dove flew high அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கலாமே, ஏன் சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்றாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும், புறா அப்படின்னா அது வெண்மை. அந்த வெண்மை அப்படிங்கிறது என்னது? ஒயிட் அப்படிங்கிறது நமக்கு பீஸ் அப்படின்ற சிம்பிளை நமக்கு எம்பசைஸ் பண்ணுது, அதுதான் மீன் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால the dove flew high, a symbol of peace amidst the chaos, a moment of release. ஸோ இதை வந்து எங்க சொல்லலாம், இது என்ன இடத்துல இதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த இடத்துல ஒரு புறா பறந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த புறா என்னவா இருக்கு? புறா இல்ல, ஒரு அமைதிக்கான தூதா இருக்கு, ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு கலாபுரத்திலையும் எல்லாரும் அமைதி ஆகுறாங்க அந்த புறாவை பார்த்து அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ அதுதான் என்னது? சிம்பலிசம். ஸோ இந்த இடத்துல டவ் அப்படிங்கிறது என்னது? சிம்பிள் ஆஃப் பீஸ். அதுதான் சிம்பலிசம் அப்படின்னு சொல்றது. ஒரு வேர்டை யூஸ் பண்ணி இல்லை ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதை டீப்பர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொயட் யூஸ் பண்றாங்க. ஒரு சிம்பிளா யூஸ் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை இல்லை ஒரு அனிமலை ஏதாவது ஒரு சிம்பிளுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்தது எபித்தெட். எபித்தெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபேஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பொருளையோ நம்ம டிஸ்கிரிப்டிவா பேசுறோம் அப்படின்னா அது என்னது? எபித்தெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வெறுமனே நம்ம அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு தெரியாது இல்லையா அலெக்சாண்டர் யாரு அப்படின்னு. அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் அது அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு. ஸோ அதுதான் என்னது? எபித்தெட் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ யூஃபமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்பவே திட்டி ஹார்ஷா பேச வேண்டிய இடத்துல சாஃப்டா யூஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அதுதான் யூஃபமிசம் அப்படின்னு சொல்றது. ஹார்ஷா பேச வேண்டிய இடத்துல சாஃப்ட் வேர்ட்ஸ் இல்லை பொலைட் வேர்ட்ஸ் சொல்லி பேசுறதா யூஃபமிசம் அப்படின்னு சொல்றது. இப்ப மூவிஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா, இப்ப யாருக்காவது உடல்நலம் சரியில்லை, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க, இல்லை அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருந்து இல்லை காலேஜ்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க? உடல் நலம் சரி, அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. எடுத்தோடனே அவங்க ஓப்பனா இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க? அந்த இமோஷன்ஸை இது பண்றதுக்காக ரொம்ப மைல்டா பொலைட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுதான் என்னது? அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றதுதான் என்னது? யூஃபமிசம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு இன்னொன்னும் சொல்லலாம். அதாவது நம்ம வளர்க்குற டாக் இல்லை கேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இறந்துட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அது இறந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அந்த ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்கும், நம்ம அதனால ஓப்பனா நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மைல்டா சொல்லுவோம். அதுதான் யூஃபமிசம். He passed away to a better place, they said, as tears were shed and prayers were quietly read. So இப்ப he died அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போலாமே, he died அப்படின்னு. ஏன் வந்து he passed away அப்படின்னு சொல்றாங்க? டைடுன்னு சொல்லாம ஏன் passed awayன்னு சொல்றாங்க? ஸோ passed away அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதே இமோஷன்ஸ் தான் இதுவும் சொல்ல போகுது. ஆனா இது வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்லாம இது வந்து ரொம்ப கடினமா இருக்கும் அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணும் போது. ஸோ ஹி பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லும் போது இது கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அதுக்காக யூஸ் பண்றது என்னது? யூஃபமிசம் அப்படின்னு சொல்றது. ஸோ பிளாங்க் வேர்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், ஃப்ரீ வேர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ரைம்னா என்னன்னு பார்த்தலாம். ஸோ ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா,
அந்த ஒரு வார்த்தை, ஒரு சிமிலர் சவுண்ட் தரக்கூடிய வார்த்தை ஒரு லைன்ல ரெப்படேட்டிவா வருது அப்படின்னா அது நம்ம ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தா beneath the moon's soft silver glow the river's gentle was flow. ஸோ இப்போ க்ளோ ஃப்ளோ அப்படிங்கிறது ரைம் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைம் அப்படின்னா ஒரு சிமிலர் சவுண்டு தரக்கூடிய வேர்ட்ஸ் அந்த வார்த்தையோட எண்டில் வந்து அது ரைம் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் beneath the moon's soft silver glow the river's gentle waters flow. ஸோ இதுதான் என்னது, ரைம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு போயட்ரி அனாலிசிஸ்க்கு தேவையான வேர்ட்ஸ், அதோட டெஃபினேஷன்ஸ் என்ன, அதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ஒரு சாம்பிள் போமில் நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம் ஒரு போயமை அப்படின்றத பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.